வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய 3ஆம் கட்ட மற்றும் கடைசி கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான கூட்டணி என்டிஏ விறுவிறுப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய நட்சத்திர முதல் கட்ட வேட்பாளர்கள் கடந்த 25ஆம் தேதியும் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் கடந்த 27ஆம் தேதியும் அறிவிக்கப்பட்ட நிலையில் 3ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுக 169 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. மற்ற தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு பின்வருமாறு ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜக 27 தொகுதிகள், பாமக 18 தொகுதிகள், அமமுக 11 தொகுதிகள், தமாக 5 தொகுதிகள், ஐஜேகே 2 தொகுதிகள், இதர கட்சிகள் 2 தொகுதிகள். இந்த நிலையில் 3ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பொற்கொடி சென்னை திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா உள்ளிட்டோருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.